அரசியல் செய்ய விருப்பம் இல்லை என சொல்லிவிட்டு தாவேகா குறித்து பல்வேறு அவதூறுகளை முதலமைச்சர் கூறியதாக குற்றம் சாட்டியுள்ள விஜய், உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக அரசு மீது இருக்கின்ற நம்பிக்கை முழுவதுமாக மண்ணில் புதைந்து விட்டதாகவும் 2026 தேர்தலில் திமுக தலைமைக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் மக்கள் இதனை புரிய வைப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். அரசியல் செய்ய விருப்பமில்லை, அரசியல் செய்ய விருப்பமில்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் 15/10/2025 அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ், பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டு உயர்நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. இப்போ நாங்கள் கேட்டோமே இந்த சில கேள்விகள்லாம், இதெல்லாம் நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. இதனால் என்ன புரிய வருது? இந்த கவர்மெண்ட் நடத்துகிற அந்த விசாரணை மேலே சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏன் எதுக்காகன்னு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்லை, நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க.